வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலையில் திடீரென வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைந்துள்ளது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்பிஜி விலையானது முக்கியமாக அரசு நடத்தும் எண்ணெய் நிறுவனங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் இது உலகளாவிய கச்சா எரிபொருள் விலையின் அடிப்படையில் மாத அடிப்படையில் மாற்றத்திற்கு உட்பட்டது. கச்சா எண்ணெயின் விலை உயர்வால் தமிழகத்தில் எல்பிஜி விலை உயர்வு மற்றும் அதற்கு நேர்மாறாக உள்ளது. எல்பிஜி பாதுகாப்பான மற்றும் நிறமற்ற வாயுவாகும். எனவே அதன் பயன்பாடு உள்நாடு மற்றும் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. சமூகத்தின் குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்கு மானிய விலையில் இந்திய அரசாங்கம் தற்போது வீட்டு எல்பிஜி எரிவாயு சிலிண்டரை வழங்குகிறது. இதனால் மானியத் தொகை நேரடியாக வாடிக்கையாளரின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும். தற்போது இந்தியாவில் சமையல் எரிவாயுவானது பெரும்பாலான மக்கள் எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளது. இந்நிலையில் சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையானது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு 23.50 உயர்ந்து 1960க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு சிலிண்டர் விலை 1937 1960 உயர்ந்தது. அதன் பின் தொடர்ச்சியாக 4 மாதங்கள் சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. அந்த வகையில் இந்த மாதமும் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் திடீரென வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைந்தது என்ற செய்தி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலையானது 31 ரூபாய் குறைந்து 1809 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 151 குறைந்துள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றமின்றி 818க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் கடந்த 4 மாதங்களுக்கு முன் 918க்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது 4 மாதங்களில் 100 ரூபாய் அதில் குறைந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.